மீன் ரெடி. இது வந்து அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் தக்காளி அரைச்சிக்கணும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து பூண்டு, இஞ்சி, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை தாளிச்சுட்டு இது வந்து கறி மசால் பொடி, மஞ்சள் பொடி, வரமிளகா பொடி. இன்னைக்கு சண்டே என்ன ஸ்பெஷல்மா? மீன் குழம்பு. எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டுக்க. அடுத்தது வெங்காயம் போட போகிறேன். வெந்தயம் போடுவோம். நாங்கள் இப்படி தான் செய்வோம். மீன் குழம்பு வெந்தயம். இது தாளிக்கிறோம். தாளிக்கும் போது கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா வணங்கணும். கண்ணாடி பார்த்துட்டு வரணும். கண்ணாடி பார்த்துட்டு வரும்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு கட்டி வச்சதை போடுறோம். ஓகேவா? இது நல்லா தாளிச்சதையும் அப்படி பார்த்துட்டு வந்துருச்சு. நாங்கள் அடுத்து தக்காளி போடுறோம். தக்காளி போட்டு அப்படியே நம்ம ஓட்டி விடணும். அடுத்தது பொடி போட போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு பொடி. இது வந்து மஞ்சள் பொடி, இது வந்து வரமிளகா பொடி, இது வந்து மீன் மசாலா பொடி. தக்காளி அரைக்கணும். இது வந்து இந்த தக்காளி எல்லாமே வணங்கிடுச்சு. இதை வந்து ஊற்ற போகிறோம். தக்காளியும் தேங்காயும் அரைச்சதை உள்ளே ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். போட்டு உப்பு மறக்காம உப்பு போட்டுக்கங்க. உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கங்க. நான் எங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கேன். போதுடு. கொதிக்குது. நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் சுண்டி வரணும். அதுக்கப்புறம் மீன் போட்டால் போதும். நல்லா கொதித்து நல்லா திரண்டு வருது. இதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டோம்னா நல்லாயிருக்கும். இது வந்து புளி இல்லாத மீன் போடுறேன். பார்த்துக்குங்க. நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா கெட்டியாக திகண்ட மாதிரி வரும். இது அப்படியே நான் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே விடணும். விட்டால் தான் கொஞ்சம் நேரம் வந்து நம்மளுக்கு நல்லா இதாகும். ஆயிடுச்சு. இது ரெடி ஆகிடுச்சு. நாம் எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான்.